பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின நிருபம் 26 32 வரைக்கும். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகாதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுவருமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவதுமாய் இருக்கிறார்கள். வேதத்திலேயே ரொம்ப மோசமான வேத பகுதி அப்படின்னா இதுதான். என்னுடைய பாஸ்டர் இந்த வேத பகுதியை பத்தி இப்படி சொல்றாரு. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அவரை மாதிரியே தான் நம்மள என்ன பண்றோம்னா வசன வசனமா பார்ப்போம், வசனமா பார்க்குறோம். பரவாயில்ல, வசன வசனமா பார்க்குறோம். அவரும் வசனமா பார்த்து ஜனங்களுக்கு போதிக்கிறபடியா பக்கத்துல அவங்க பக்கத்துலயே உட்காரு, சேரை போட்டு பக்கத்துல உட்காரு. பரவாயில்ல, யாருன்னா வந்தா கூட பரவாயில்ல, உட்காரு. இத நம்ம வசனமா பாக்குறோம்ல. நீங்க ஆரம்பத்துல பார்க்கல, அதனால வசனமா பார்த்துட்டு வரோம். ரோமருக்கு நம்ம முழு புத்தகத்தையும் வசனமா நம்ம பார்க்க போறோம், விளக்கமா நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இப்போ இந்த அதிகாரத்தை இன்னைக்கு முடிக்க போறோம். அதனால முன்னாடி நம்ம பார்த்தோம் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். தாவீதின் வம்சத்துல தாவீதை பற்றிய சில காரியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கொரிந்து சபையில இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பார்த்தோம். அப்பா சுவிசேஷம் எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சத்தியத்தை எப்படி அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது வருது. இதை நம்ம கடந்தும் போக முடியாது. ஏன்னா வேத வாக்கியங்களை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்லியே தான் ஆகணும். இதை குறித்து இப்படி பேசுறாங்களே, ஒரு பாஸ்ட் இப்படி பேசுறாங்களே, இதா இப்படியா பேசுறது, இப்படியா விளக்குறது, இதை கூட விளக்கணுமா? இதை விளக்குனா தப்பு இல்லையா? இது ஒரு அருவருப்பான ஒரு காரியமாச்சே. அவர் வசவசமா போதிக்கும் போது இப்படியே தான் சொல்றாரு. இதை எதனா ஒண்ணு பார்த்துட்டு ஓடுவோம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு இதை பார்க்கக்கூடாது, இதை நம்மளுக்கு இது கண்ணிலே மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு பகுதின்றார். இதை நம்ம கடந்து போயிடலான்ற மனசு வரும். அந்த மாதிரியான ஒரு வேத பகுதி. இதுல வேற நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? இதை நான் வசனமா போதிக்கும் போதெல்லாம் முன்னாடி அநேக காரியங்களை பார்த்தேன். எவ்வளோ ஆண்டவர் ஆவியானவர் எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தினார். எனக்கு தெரியாதவைகளை நான் தியானிக்காதவைகளை நான் தியானம் செய்ததையும் ஆண்டவர் அழகா வெளிப்படுத்தினாரு. அவ்வளோ வசனங்கள் இருந்தது. அந்த ஒரு கிளிப்பிங் வீடியோவும் நான் இதுல இருந்து போட்ட கிளிப்பிங் வீடியோ எல்லாமே ஒன்று 2500க்கு மேல போச்சு. இன்னொன்னு சுவிசேஷத்தை குறித்து விசுவாசமும் இயேசு கிறிஸ்து செஞ்ச
சிலுவையில செஞ்ச தேவனுடைய கிரியையும் எவ்வளவு முக்கியம். ரெண்டுமே ஒண்ணு. நம்மளுடைய விசுவாசமும் ஒண்ணு, தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடுகளும் தேவன் ஈக்குவலா பாக்குறாரு அப்படின்ற வீடியோ வந்து, அதுவும் வந்து 500க்கு மேல, இன்ஸ்டாகிராம்ல 500க்கு மேல போச்சு, யூடியூப்ல அதுவும் 500க்கு மேல போகுது. அப்ப இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறது எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பிள்ளைங்களை திட்டுறது, நடுவுல வந்து ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு தான் ஆசை. இதை இறக்கின்னு நம்ம இருக்கிற வசதி அந்த மாதிரி இதை இறக்கின்னு பசங்களை இது பண்ணின்னு இதெல்லாம் பண்றது, அந்த 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 தேவனுடைய அந்த அந்த பிரசன்ஸ் ஐக்கியம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களை அந்த மாதிரி ஆக்கக்கூடாதுன்னு எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. டக்குன்னு ஒர்ஷிப் முடிச்சோமா, டக்குன்னு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணின்னு அப்படியே போயிட்டு முடிச்சு, அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, இந்த வேத பகுதி வந்து பைபிள்லயே ரொம்ப பழைய ஏற்பாட்டிலேயே சில காரியங்கள் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இது மட்டும் ரொம்ப நம்ம இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியோட படிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. ஓகே, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்கள் பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகா தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் சப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இது நான் சொல்றேன். இது வந்து செக்ஷுவல் இதை பத்தி தான் இதை வந்து பேசுது. அதனால வந்து இது வந்து எதனுடைய உச்சம் அப்படின்னு பார்த்தா, தேவனை ஒரு துளி அளவு நினைக்காத, தேவனை கண்டும் காணாம, தேவனை குறித்து பயமே இல்லாம ஒரு ஆட்களுடைய உச்சபட்ச பாவம் தான் இந்த வேத பகுதியில சொல்லப்பட்ட ஒரு காரியம். இது ஆணோட ஆண், ஆணும் பெண்ணும் அதை தகாத விதமா அனுபவிக்கிற காரியத்தையும் சொல்றாரு. அந்தபடிய அப்படி சொல்லிட்டு பெண்கள் சுபாவ விரோதமா சொல்றாரு. அதுக்கப்புறம் 27 அந்தபடி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியுமார். என்ன சொல்றாருன்னா, பெண்களை அனுபவிக்காம ஆணோட ஆண் பெண்ணோட பெண் இந்த மாதிரியான ஒரு உடல் உறவுகளை கொண்டு தேவன் நியமித்த அந்த நியமங்களை பிரேக் பண்ணி மீறுதலுக்கு உச்சமா போயிடுறாங்க. அது வந்து தேவன் வந்து அதை வந்து பயங்கர அருவருப்பா பாக்குறார். இந்த பாவம் தான் சோதோம் குமாரால இருந்தது. வாஸ்து காட்ட வந்து உங்களுக்கே தெரியும். லோத்து என்ன பண்றான்னா, ஆபிரகாம் விட்டு பிரிந்து அந்த சோதோம் குமாரா பார்க்கறதுக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு, தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது, அவ்வளோ செல்வ செழிப்பான ஒரு நாடா இருக்குது. அந்த அந்த ஊர்ல போய் என்ன பண்றான், இவன் போறான், போய் அந்த இடத்துல இருக்கிறான். 2 பெண்கள் தன் மனைவியோட போய் இருக்கிறான் பாருங்க. போய் இருக்கும் போது அதான் பாருங்க, இந்த பொருள் ஆசை தேவனுடைய மனுஷர்களை விட்டு, அந்த ஐக்கியத்தை விட்டு, அந்த உறவை விட்டு பிரியும் போது என்ன நடக்குதுன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் லோத்து. தேவன் தான் அழைச்சாரு. அவன் மூலியமா தான் இவன் என்ன பண்ணான், பணக்காரனானா. ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் பெருகி 2 பேரோடைய மந்தையும் பூமி தாங்க முடியாத அளவுக்கு பெருக்கு உண்டாச்சு. அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாச்சு, சண்டை உண்டாச்சு மேய்ப்பர்களுக்குள்ள. அதனால ஆபிரகாம் என்ன பண்றான்னா, முதல்ல அவன் கையை காட்டுறான், நீ எங்க போறியோ போ, உனக்கு நான் ஆப்ஷன் தரேன், நீ போ, முதல்ல நீ எதை தேர்ந்தெடுத்துக்கிறியோ தேர்ந்தெடுத்துக்க. உனக்கு ஒரு கவலையும் இல்லை பாருங்க. ஆபிரகாம் முழுசா தேவனை சார்ந்து இருக்கிறான். இவன் காட்டினோடனே ஓயிட்டான், காஞ்ச மாடு கம்பத்துல இந்த மாதிரி ஓயிட்டாரு. இவர் போய் அந்த செல்வ செழிப்பான இடத்துல போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓடணும். இந்த ஆசைப்பட்டு ஓடின காரணத்தை பாருங்க. தேவன் 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 இவன் ஆபிரகாம் வந்து 2 தடவை லோத்தை காப்பாத்தணும். அந்த விஷயத்தினால 2 தடவை லோத்தை காப்பாத்தலாம். ஒரு தடவை வந்து ராஜாக்கள் வந்து ராஜாக்கள் வந்து
என்ன பண்றாங்கன்னா சோதம் குமாரா ராஜாக்கள் எல்லாம் 5 ராஜாக்கள் திரண்டு வந்து சோதம் குமாராவுடைய ராஜாக்களை என்ன பண்றாங்கன்னா பிச்சுன்னு போயிடுறாங்க. அது லேசு அதோட சேர்த்து லோத்தியம் தூக்கின்னு போயிடுறாங்க. லோத்தியம் இட்டுன்னு போயிட்டாங்க. லோத்தியம் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி இட்டுன்னு போயிட்டாங்க. அங்கிருந்து ஆபிரகாம் 318 பேர் வேலைக்காரர்களை வச்சு சூப்பரா அவனை காப்பாத்திடுறான். அது ஒண்ணு. இன்னொன்னு, சோதம் குமாரில் அதான் ஃபைனல். அதோட லோத்து வந்து ஆபிரகாம மீட்டே பண்ணல, ஆபிரகாமும் லோத்தை மீட் பண்ணல. அதோட முடிஞ்சது கதை. சோதம் குமாரால பாக்குறோம் என்ன பண்றாங்க. இந்த எந்த அளவுக்கு நம்ம பாருங்க, எல்லா நேரமும் தேவன் வந்து ஜனங்களை சந்திக்கிற நேரம் தான். ஏழையா இருக்கும் போதும் தேவனை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். பணக்காரா இருக்கும் போதும் பார்க்கலாம். ரெண்டுமே இருக்குது. ஆனா எப்படி இருக்கிறாங்கன்னு ஜனங்களை பாருங்களேன். ஏழையா இருக்கும் போதும் தவறிடுறாங்க பாக்குறதுக்கு, பணக்காரா இருக்கும் போதும் தவறிடுறாங்க பாக்குறது. ஒரு பக்கம் பார்க்க போனா ஏழையா இருந்தா தேவனை தேடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பணக்காரா இருந்தா தேவனை தேடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எப்படின்னா, சோதம் குமாரா நாடு இப்ப கூட சொல்றாங்க பாருங்க, சென்சஸ் எடுக்கிறாங்க. அதிகமான தற்கொலை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா, அது வந்து அதிகமான வல்லரசு நாடுகள், அதிகமான செல்வ செழிப்பு மிக்க நாடுகள்ல தான் அதிகமான தற்கொலை நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம சினிஃபீல்ட்ல எடுத்துங்களேன். அவங்களுக்கு என்ன குறை? வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஆனா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, உறவுல சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையை வாழ பிடிக்கல. என்னத்தான் சரீரத்துக்கு தேவையான சுகபோகமான வாழ்க்கைகள் இருந்தாலும், பணம் பொருள் எல்லா விதமான காரு பங்களா அப்படின்னு சொல்லி நிலம் லேண்டுன்னு நகை எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு இல்லை அப்படின்றது தெளிவா விளங்குது. அப்போ மனுஷன் வெறும் சரீரம் மட்டும் கிடையாது, ஆவி ஆத்துமா சரீரமா இருக்கிறான். மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா ஆத்துமாவை கவனிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் போய் சரீரத்துக்கு தேவையானதை பாத்துக்கிறாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் போய் ஆத்துமா தேவை, என்ன படிப்பறிவு, உலக அறிவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் கொஞ்சம் போய் தேவனை பத்தி அறியணும்னா அதுல தான் மனுஷன் செத்தே கிடக்குறான். இப்ப பாருங்க, இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அந்த உறவு எப்படி வந்து டிவோர்ஸ் இல்லாம தன் கணவனை எப்படி மதிக்கணும், மனைவியை எப்படி மதிக்கணும், மனைவியை எப்படி பார்த்துக்கணும், கணவனை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற அறிவு இல்லாதனால, அறிவு எங்கிருந்து வரலன்னா தேவனை, அந்த உறவை அவர் தான் வச்சாரு. அந்த உறவை அவர் வச்சுவரை பார்க்காததுனால, அவரை மையப்படுத்தாதனால, உறவு எப்படிப்பட்டது, எப்படி தேவன் ஒழுங்கும் கிரமமா மனுஷனை உண்டாக்கி எப்படிப்பட்ட உறவுகளை வச்சிருக்கிறாரு, அதுல எப்படி ஒரு கோட்பாடுகள்லாம் வச்சிருக்கிறாரு, மனுஷனுக்கு எப்படி மனுஷன் வந்து மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கணும், மனைவி எப்படி புருஷன் இடத்துல நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வேதம் தான் சொல்லி கொடுக்கும். உலகத்துல மனதத்துவ நிபுணர்லாம் ஃபெயிலரு. எப்படி மனதத்துவ நிபுணர் எப்படி பாக்குறாங்கன்னா, மிருகமா பாக்குறான் மனுஷனையே. ஒரு பெண்ணையும் மிருகமா பாக்குறான், ஆணையும் மிருகமா பார்த்ததான் அது வந்து அவங்க அப்படிதான் அப்படின்றாங்க. எங்க போய் நீ கத்துக்கலாம், எங்க போய் நீ சமாதானமாகலாம், எங்க போய் நீ வந்து உறவை வந்து பலப்படுத்தலாம் அப்படின்னா, தேவனை நீ மையப்படுத்தினாதான் அந்த உறவே பலப்படும். கணவன் மனைவி உறவே. இவங்க பாருங்க, எல்லா வசதியும் இருந்த நடிகர்கள் பாருங்க, எல்லா வசதியும் இருந்தோம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பேர் புகழெல்லாம் இருக்குது. நான் சொல்ல தேவையில்லை, இருக்கிற ஐயா இருக்கக்கூடிய லெஜெண்டா இருக்கக்கூடிய நடிகர்கள், அவங்களுடைய குடும்பத்துல பார்த்தா அவங்கள பெண்கள் மூலியமா, அவங்களுடைய மகள்கள் மூலியமா, மகன்கள் மூலியமா அவங்களுக்கு ஒரு அவமானம். நீ என்னதான் பேர் புகழா இருந்தாலும் அந்த உறவுல என்ன ஆயிடுது, பிரச்சனை வந்ததுன்னா, என்னதான் பேர் புகழ் இருந்தாலும் நீ குடும்பத்துல ஜீரோவா இருக்கிறிய. இது எதனால வருது? ஜீவனுள்ள தேவனை, உண்மையான தேவனை அறியாம இருக்கிறதுனால, தெரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால, அவர்கிட்ட வராம இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. அப்ப இவங்க வசதி வாய்ப்புகள் இருந்தா எல்லாம் நல்லா ஆயிடுமானா? ஆவாது, ஆவாது, ஆவாது. அப்போ
அப்போ பாருங்க, இந்த இவன் லோத்து போனான், வசதி வாய்ப்புகளை போனா பார்த்தா அந்த இடத்துல செல்வ செழிப்பு. தேவனை குறித்து கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க, கொஞ்சம் கூட பயம். தேவ தூதர்கள் போறாங்க, பரிந்து பேசலாம், ஆபிரகாம் பரிந்து பேசலாம். அந்த பரிந்து பேசுறதுக்கு ஏற்றபடி தேவன் என்ன பண்றாருன்னா, கருணை காட்டி, இறக்கத்தை காட்டி, அவனு மேல தயவு வச்சு போய் லோத்தையும் அவனுடைய மனைவியையும் அவனோட 2 பெண் பிள்ளைகளையும் காப்பாத்திட்டு வராங்க. வரும்போது காப்பாத்துறதுக்கு முன்னாடி போறாங்க, அந்த தூதர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல அவன் ஏற்றுக்கொள்றான், ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்கள நான் அறியணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்க வந்து அவன் வீட்டு கதவை தட்டி அவனை இழுக்கிறான். ஆணோட ஆண் என்ன பண்றது, சேர்றதுக்கு. அப்போ எந்த அளவுக்கு தேவன் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பாவத்துல அந்த சோதோம் குமாரா இருந்திருக்கு பாருங்க. தேவன் சொல்றாரு, என் சந்நிதியில வந்து அவங்க பாவம் எட்டினது, நான் போய் பார்த்து என்ன பண்ண போறேன், நியாயம் தீர்க்க போறேன்ற. முதல்ல விசிட் வராரு, நியாயம் தீர்க்க போறேன்ற. அப்போ அங்க வந்து பாக்குறாரு பாருங்க. பார்க்கும் போது இதுதான் பாருங்க, இந்த வசதி வாய்ப்பு அதிகமானா இருதயம் வந்து வேட்டிமை வந்துடும், ரொம்ப பெருமை வந்துடும், அகந்தம் வந்துடும், உணர்வு இருக்காது. அங்க ஒருத்தரை குறித்து ஒருத்தர் உணர்வு இருக்காது. இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு இடத்துல போது அந்த சோதம் குமாரனுடைய அழிவுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்குதான். அங்க இருக்கிற ஏழை ஜனங்க, ஒண்ணும் மரியாதை ஜனங்க, திக்கற்றவர்களை அவங்க வந்து துச்சமா மதிச்சாங்க. அவங்கள குறித்து ஒரு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம அவங்கள வந்து நசுக்குனாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதியே இருக்கு. இது வந்து உச்சபட்ச பாவத்துல இருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளங்கள் இதெல்லாம். தேவன் அங்க கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க தேவனுக்கு. பாருங்க, அந்த தேவ தூதர்களை தங்களோட உறவு கொள்ளும்படி என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில அந்த ஜனங்க போயிருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, 28வது வசனம் பாருங்க, 1வது அதிகாரம் 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு மேல பாக்குறோம் 21ல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரையாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. சிந்தனை வீண், இருதயம் இருள், உணர்வில்லை. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. பணக்காரங்களாம் பாத்துக்கிறீங்களா? அதே சமயத்துல ஏழையா இருக்கிற மேட்டிமையான ஆட்களையும் பாருங்க, காதே கொடுக்க மாட்டான். காது கொடுக்காத ஆட்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை வீண், இருதயம் இருள் அடைஞ்சிருக்கு. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சிருக்கு, அங்க உணர்வே கிடையாது. தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ, எப்படி உண்டாக்குனாரோ அதை குறித்து கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. தங்கள் சரீரங்கள் என்ன பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதான் போட்டுக்கிறாங்க, தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துறாங்க. இதே அமெரிக்கால பாருங்க, இப்போ ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். அவர் அறிக்கை விட்டுகிறார். 2 சம்பவம் நடந்தது. அது தேவையா? இது வந்து ரெண்டு சம்பவமும் துப்பாக்கி சூடு வந்து ஒருத்தர் வந்து சார்லஸ் கிக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சுவிசேஷகர், அவரை துப்பாக்கியிலே சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் எதை அதிகமா வலியுறுத்தி பேசினாருன்னா, ஆணோட ஆண் பெண்ணோட பெண் சேர்றத வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி, தேவனுடைய பார்வையில ரொம்ப மோசமான பாவம், இது அழிவு, அமெரிக்காவுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் சொல்லி அவர் வந்து தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். இதமாரி சொன்னதுனால அங்க இருக்கிற ஆட்கள் ரொம்ப வெறி கொண்டு அவரை கொலை முயற்சி இது பண்ணாங்க, கொன்னு போயிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பே இதை சொன்னார் வரதுக்கு முன்னாடி, இதை நான் ஒழிப்பேன், இதை சட்டத்தையே கொண்டு வருவேன்.
அதுக்கு முன்னாடி என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சட்டமே போட்டானு. இப்ப நம்ம நாட்டுல கூட வந்தது அதுக்கு எதிராக இது போறான்னு. அது என்ன இருக்குதா என்னன்னு கூட தெரியல சரியா. இந்த அரவாணிகள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அரவாணி இல்லாமையே கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது வேற இருக்குது, அது வேற கதை, அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜட்ஜே எது நீதிபதிய இது பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு நாட்டை காக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த இடத்துல உட்கார்ந்து எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்க. உணர்வில்லாத அவளுடைய இருதயம், சிந்தனையில வீணு. இதெல்லாம் எதனால உண்டாகுதுன்னா ஜீவன் உள்ள தேவன் அவங்க மத்தியில இல்லை. நாங்க பாஸ்டர் எல்லாமே பேசிட்டு இருந்தோம் பாருங்க, நம்ம டேவிட் சாலமன் பாஸ்டர் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். நான் ஒண்ணு சொன்னேன், இந்த ஓட்டு போடுறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த அரசாங்கம் நல்லா ஆகணும், இந்த அரசாங்கத்துல இருக்கிற ஆட்கள், வர ஆட்கள், தலைவர்கள் ஞானமுள்ள தலைவர்களாகவும் கடவுளுக்கு விசேஷமா கடவுளுக்கு பயந்தவர்கள் வரணும். அப்பதான் இந்த நாடு சமாதானமா இருக்கும். சரிங்களா? நாங்க என்ன சொன்னோம்னா, நான் சொன்னேன் ஜனங்க சரியில்லைன்னு சொன்னேன். இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் என்ன சொன்னா வேற ஒரு காரணம் சொன்னார், அரசியல்வாதிங்க சரியில்லைன்னு. நம்ம டேவிட் சாலமன் பாஸ்டர் வந்து கரெக்டா சொன்னார், சபை சரியில்லைங்கன்னு. கரெக்டா சொன்னார். ஏன்னா சபை விழித்து ஜெபம் பண்ணி நீதியில நடந்து சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ்ந்தா நம்ம பண்றதுதான் அங்க சட்டமாவே ஆகும். நம்ம யாரை கொண்டு வரோன்றத தேவன் கிட்ட நம்ம பரிந்து பேசினா தேவன் கொண்டு வருவாரு. நான் சொன்னேன் ஜனங்க சரியில்லை, தப்புன்ட்டாரு. அவர் சொன்னாரு அரசியல்வாதிங்க சரி, அதுவும் தப்புன்ட்டாரு. யாருங்க அப்போ தப்பு? சபை ஜனங்க தாங்க தப்பு. நம்ம தான் சரியா ஜெபம் பண்றதுல, நம்ம தான் சாட்சி உள்ள ஜீவமா வாயறதுல, நம்ம பாஸ்டருங்க சரியில்லை முக்கியமா அப்படின்ட்டாரு. பாருங்க, இந்த ஜனங்க யாரு, தேவன் யாருக்கு சாட்சியா வச்சுக்கிறாரு? உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சபைய, பாஸ்டருங்களை, ஊழியக்காரங்களை, சபை ஜனங்களை சாட்சியா வச்சுக்கிறாரு. இது எங்க சாட்சியா இருக்குது? ஏன் அதுங்க சாட்சியா இல்லைன்னா, ஆடுங்க ஏன் சாட்சியா இல்லைன்னா, மேய்ப்பன் சாட்சியா இல்லை. மேய்ப்பன் சாட்சியா இல்லாத போட்டுக்குது, வசனம் போட்டுக்குது, மேய்ப்பன் எப்படியோ ஆடு அப்படியே. எங்க பாஸ்டர், எங்க சர்ச், ஏன் பாஸ்டர் தான் கரெக்ட், நான் போற சர்ச்சு தான் கரெக்ட். ஏம்மா இங்க வா. நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன். பையனை அம்மாவை பத்தி சாட்சி சொல்றாரு, அம்மா நான் கரெக்டா இருக்கிறாங்க. என்னதுங்க, அம்மா கரெக்ட், நான் தான் தப்புன்றான். பையனை ஒத்துக்கிறான். இவர் சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்க 2 பேரையும் தப்புன்னு சொன்னார்ல, யார் கரெக்ட்னு சொன்னார்ல, அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, அவங்களுக்கு 3 பசங்க, ஆம்பளை பசங்க 3 பசங்க. ஒருத்தர் வந்து அப்படி இப்படின்னு இருக்கிறாரு. யாரு? சர்ச்சைக்கு வர்றது, கடவுள் பயம் இருக்கிற பையன் ஒரு பையன், ஆனா வருது கிடையாது, சரியா வருது. இன்னும் 2 பேரு இதுல இருந்து இது வரைக்கும் காதுல கம்பல். அது வந்து வளையமா இல்ல நம்ம வச்சிருக்கிற இந்த மாதிரி இதுவா காதானே தெரியல, வித்தியாசமே தெரியல, நீட்டா இருக்குதுங்க. அவன் மனசுல வச்சிட்டான் போல, நான் இப்படிதான் குத்த போறேன். அப்படி வளையா இருக்குது. காது ஃபுல்லா அப்படியே ரிங்கா ஓ அப்படியே ஓ இருக்குது. சரி, நான் பார்த்தேன். இவர் யாருங்கன்னா பெரிய புள்ள, நடு புள்ள தெரியல, அவரும் அப்படிதான் இருக்கிறாருன்னாங்க. ஓகே, அம்மா எப்படி? அம்மா கரெக்ட், பர்ஃபெக்ட், பையனே சாட்சி சொல்லிட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டா பண்றாங்க. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அம்மாவை பத்தி என்னன்னா, சுயநீதியில நிக்கிற அம்மா. என்னதுங்க, நான் பண்றது கரெக்டு. அவங்கள கேட்டா சர்ச்சைக்கு போறீங்களான்னா எப்படி போறேன்னா, திருவிருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா 1ஆம் தேதி, அப்ப மட்டும் போவேன், மற்ற டைம்ல போமா. சரிங்க, எப்படிங்க பசங்க எப்படிங்க? அவங்கவுங்களுக்கு நான் செஞ்சிடறேங்க, அவங்கவுங்களுக்கு தேவையை நான் செஞ்சிடறேன். அவங்களுக்கு சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? நான் புத்தி சொல்றேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். என் ஸ்தானத்துல நான் கரெக்டா. அதுங்க தான் திருந்தணும். அம்மா எங்க இருந்துமா வந்த நீ?
ஆண்டவர் பரலோகத்துல இருந்து உன்னை வந்து அந்த தட்டுன்னு வாங்கல, ஏலியன் தட்டு, அதுல இருந்து உன்னை இறக்குனாரா? நீ சத்தியத்தை தெரிஞ்சிருந்தா, நான் சொன்னேன், நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசுனேன், அவங்க சத்தியத்தை தெரிஞ்சிருந்தாங்கன்னா, தேவனுடைய அன்பை புரிஞ்சிருந்தாங்கன்னா, இரக்கத்தையும் கிருபையையும் அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அப்படி இருக்காது. அவங்க சுயநீதியில நான் கரெக்டு அப்படின்னு நின்னாங்கன்னா, அவங்களை எப்ப பாரு நியாயம் தான் இருப்பாங்க. நீ தப்பு, நீ சரியில்லை, நான் கரெக்டு, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு தான் சொல்லி இருப்பாங்க. அதுங்க எங்க வரும்? அவன் பாவத்துல போராடி நிற்கிறான. அவனுக்கு தேவை இறக்கம், அவனுக்கு தேவை அன்பு, அவனுக்கு தேவை கிருபை. நீ தப்பு தப்பு தப்பு, நான் கரெக்ட், நான் கரெக்ட், நான் கரெக்டானதான் பண்றேன், உன் ஸ்தானத்துல நீ நிக்கிற. நீ கரெக்டா இருந்து என்ன பிரயோஜனம் உன் பிள்ளைங்களுக்கு? அதுங்களுக்கு தேவை அன்பு இறக்கம். அத கூட உனக்கு கரெக்ட்ன்ற அந்த செங்கோல் எடுத்துன்னு வந்து உன் ஆட்சியா பண்ண சொன்னாங்க வீட்டுல முன்னாடி நின்று. ஐயா நடுவுல இதை போட்டுடணும், அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பேசினா தான் நான் இங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு. இல்ல என்னதான் நடக்குது தெரியுதுங்களா? அம்மா கரெக்டா இருக்கிறாங்களாம். எப்படிமா நீங்க கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்னா கடவுளுக்கு பயந்து பரிசுத்தம். யாரு கேட்டா உன் பரிசுத்தையும் உன் நீதியை குப்பையில போடாது. ஓ புள்ளிங்க, நீ சத்தியம் தெரியணும்னா புள்ளிங்க, உன் புள்ளிங்க ரட்சிக்கப்பட்டு அனானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு வந்து உன் கூட வந்து உக்காந்து அநேகரை ஆத்துமாதாயம் பண்ணும். உன் குடும்பத்திலே நீ சாட்சியா இல்ல, சத்தியம் தெரியல, கேட்டா சத்தியம் தெரியும்ன்றது கடவுளை தெரியும். நான் கரெக்டாகிறேன், நீ வளரவே கிடையாது. என்ன கேட்டா நீ சத்தியம் தெரியும் நீனா அங்க வேலை நடந்திருக்கணும் பிள்ளைங்க வாழ்க்கையில. மாயமாலமா நீ சத்தியம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், வார்த்தை தெரியும், கடவுள் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது தெரியும்னா வாழ்க்கை இல்லையே. அது எதை காட்டுது? உன் பிள்ளைங்க சரியில்லைன்னா எதை காட்டுது? உனக்கு காட்டின அந்த அன்பை உன் பிள்ளைங்களுக்கு காட்டல, உனக்கு காட்டின அந்த கிருபைய உன் பிள்ளைங்களுக்கு காட்டல, உனக்கு காட்டின அந்த இறக்கத்தை உன் பிள்ளைங்களுக்கு காட்டல. அப்ப அம்மா என்ன இதுவாகிறாங்கன்னா, தன்னை தன்கிட்ட இருக்கிற அழுக்கையும் குறையையும் பாவத்தையும் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, மொத்த நிலத்தை பார்த்தான். அந்த நிலத்தை பார்த்தா அந்த நிலத்துல வெளியேற பெற்ற கல்லை பார்த்துட்டான். அது பயங்கரம், விலை உயர்ந்தது, விலை உயர்ந்தது. அதை பார்த்துட்டான். அதை வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அந்த நிலத்தை பார்த்துட்டான். பார்த்துட்டு போய் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை வாங்க, பர்டிகுலரா அந்த நிலத்தை வாங்க. எப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்கிட்ட நான் இந்த மாதிரி பாவத்தை பண்ணேன், இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால நான் அந்த பாவத்தை பண்ணதில்லைன்னு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. என்னதுங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் இந்த பாவத்தெல்லாம் அவங்க பண்றாங்களா, அவங்கள போல நான் பண்ணலங்க, இவங்கள போல நான் பண்ணலங்க, நான் பண்ணேங்க, ஆனா இப்ப நான் நல்லா ஆயிட்டேங்க. என்னங்க அப்படியாங்க? வேதம் சொல்லுதுங்க. என்னங்கன்னு சொல்லுதுங்க? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்தவர்களாய் அதுல மரித்தவர்களாய் இருந்தோமா. என்னங்க, ஒரு குண்டா சோறு ஒரு சோறுக்கு பதன்ற மாதிரி நீ ஒரு பாவம் பண்ணாலும் சரி, 1000 பாவம் பண்ணாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். உனக்குள்ள எல்லா பாவத்தையும் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சுபாவம், பாவ சுபாவம், பிசாசின் சுபாவம் உனக்குள்ள இருந்தது. அது போயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், நீ பாவத்தை கணக்கு போடாத. கடவுள் கணக்கு போடல, கணக்கு போடாமையே தன்னை கொடுத்தாரு. ஹலோ, அவர் கணக்கு பார்த்து உனக்கு இந்த பாவத்தை பண்ண, நான் இப்படி நான் உனக்கு மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
தன்னை முழுசா கொடுத்தாரு. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய டேஞ்சர் இருந்தது. எபேசியர்ல போட்டு அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம், ஐயோ என் பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தமானவரு, ஐயோ இந்த விசுவாசியா ரொம்ப பரிசுத்தம். எல்லாரும் இங்க ஓடியாங்களே 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 எல்லாரும் ஓடியாங்க. உங்களை பிடிச்சி இருந்ததோ இப்ப ஏன் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறோம்னா இதுக்குதான், உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் இந்த பாவத்தை பண்ண அவரை விட நான் ரொம்ப யோக்கியசீல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யோக்கியசீல யோக்கியம் 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 நான் ரொம்ப நான் மோசம் இல்லை. ஆண்டவரு பாருங்க சொல்றாரு, எல்ஐசி பில்டிங் மேல இருந்து பார்த்தா இப்போ ஒருத்தர் இது கட்டினுக்கிறாங்க ஆட்டு தொட்டியாங்க. அது இருக்கிறதுலே சென்னையில ரொம்ப டாலரஸ்ட் பில்டிங். அதுல இருந்து கீழே பார்த்தா 10 அடுக்கும் சரி 10 அடுக்கு பில்டிங்கும் சரி அது இருக்குது 100க்கு மேல அடுக்கு. 10 அடுக்கும் சரி 3 அடுக்கும் சரி 4 அடுக்கும் சரி குடிசை வீடும் சரி, அதுக்கு மேல இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியும். ஒருத்தன் வந்து 7 அடி 8 அடி இருக்கிறானா, ஒருத்தர் வந்து 5 அடி இருக்கிறாங்கன்னா, அங்க அந்த பில்டிங் மேல இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரிதான் அளவு தெரியும். தேவனுடைய அளவுல பாருங்கன்ற நான் அந்த கண்ணில் வச்சு பாருங்க. நம்ம கண்ணில் வச்சு பார்த்தா நான் இவரை விட குள்ளம், நான் இவரை விட உயரம், இங்க வா மாயம்மா கடவுள் பார்வை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். எல்லாம் ஓடியாங்க வாங்க வாங்க வில்லேஜ் குக்கிங்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் இதுல வச்சு குக் பண்ணணும். இருதயம் வெந்துணுன்ற நான் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? இன்னொரு இடத்துல இது ரோமர்ல, பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு இருக்குல்ல வசனம். ஒருவன் நல்லவனுக்காக மரிப்பான். இத பாருங்க 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்ல ஒரு நீதிமானுக்காக சாவுறதே ரொம்ப ரேரான். அதுல நிறைய பேர் சாவ மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் சாவாங்கன்றாரு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இந்த மாதிரி ஒரு காலகட்டம், இந்த மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா இயேசு எப்படி வந்தாருன்னா, நாம் பாவிகளா இருக்கையில், ஒட்டுமொத்தமா சேர்த்துட்டாரு எல்லாரையும். பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, செத்ததினாலே, மரணத்தை ருசி பார்த்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். நான் வசனம் தெரியுமா? வேதத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். அப்போ அக்கிரமத்தினாலும் பாவங்களால் மரித்தவளா இருந்த உங்களை அப்படின்றார். இன்னொரு இடத்துல இயேசு வந்து பேதுருகிட்ட சொல்றாரு, ஒருத்தம் தப்பு செஞ்சா எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னா 7 தடவைன்றாரு. கணக்கே கிடையாது மன்னின்ற. ஏன் அதை சொன்னார் தெரியுங்களா? சொல்லுங்க, ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னு கேளுங்களேன். ஏன் சொன்னார்? நான் தப்பு செய்வேன் மன்னிங்கன்றார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சுயநீதி இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த அளவு கூட தப்பு செஞ்சிருக்க மாட்டேன், ஆனா என்னை விட நீ ஓவரா பண்ற அப்படின்னு மன்னிக்காது. என்னதுங்க? மன்னிக்காது. உன் சுயநீதியை தூக்கின்னு போய் எதுல போட்டு எரிக்கணும்னே எனக்கு தெரியலன்னு இருக்கு அர்த்தம். பாரு, ரொம்ப ரொம்ப அப்படி நெஞ்சு நிமித்து நிக்கும், அந்த நெஞ்சல் மூலம் ஒச்சிருவேன்றாரு அர்த்தம்.
நான் இதை பண்ண அதை பண்ண அப்படிதான் வந்து நின்னாங்க. இப்படி அக்கிரம செய்கைக்காரரு கொஞ்சம் ஓரமா வாங்கன்ட்டு ஒதுக்கிட்டாரு. நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அல்லவா அல்லவான்னு அல்வாதான்டா குத்தீங்க நீங்க, என் சித்தத்தின்படி செஞ்சீங்களாடா கேக்குறாரு. இப்படி வா, ஓரமா வா, அக்கிரம செய்கைக்காரன் இப்படி வா, என்னை விட்டு அகன்று போங்க. ஆண்டவர் பேரை சொல்லிதான் எல்லா வேலையும் பண்ணானுங்க. அக்கிரமம்னா அக்கிரமம் சொல்லுங்க, அக்கிரமம், அக்கா கிரமம் இல்ல, அக்கிரமம். அக்கிரமம்னா என்னது? கிரமம்னா ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தியா இருக்கும், அது அழகா இருக்கும். அக்கிரமம்னா அந்த ஒழுங்க ஏடா கூடமா இருக்குது. என்ன விஷயம்னா, கல்யாண பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, எவ்வளவோ கேட்கறாங்க, லட்சக்கணக்கிலாம் கேட்கறாங்களா அழகுபடுத்துக்கு. அது அது காலையில எழுந்திருக்கும் போது எப்படி இருந்தது? அக்கா கிரமமா இருந்தது. அக்காவை தூக்கின்னு போய் பியூட்டி பார்லர்ல வச்சு கிரமமா மாத்துறாங்க, அதுக்கு துட்டு. உன் அசிங்கத்தெல்லாம் தூக்கி போட்டு உன்னை அழகாக்குறதுக்கு துட்டு. இந்த மாதிரி ஆண்டவர் பார்த்தாரு, நீ வந்து கிரமமா செய்யலடா, அக்கிரமமா செஞ்ச, போயிடு அப்படிக்கான்றாரு. என்னை விட்டு தொழுவா போயிடுன்றாரு. எனக்கு இந்த வார்த்தை கபீர் இருந்து, ஐயோ ஆண்டவரே, என்ன கூட நீங்க அந்த மாதிரி சொல்ற கூடாது, ஏன்னா நான் உன் நாமத்துலதான் நான் நிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா. எப்பா சித்தம் ரொம்ப முக்கியன்றாரு. சித்தன்றது என்ன தெரியுங்களா? அப்படியே லைன்லயே இருக்குது, ஆண்டவரோட அப்படியே தொடர்ந்து வாழ்க்கையில வாழ்ந்துனே இருக்கு. அந்த லைன்ல அப்படியே தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு 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 அவரோட கை கோர்த்து நடந்துன்னு போடுது. இவங்க எப்படி தெரியுமா? ஒயரை கட் பண்ணி விட்டு திரியுது, இந்த பக்கமோ அந்த பக்கமோ. அங்க வரது அங்க கரெக்டா இருந்ததுன்னா ஊழியம் கரெக்டா இருக்கும். அவர் எங்க சொல்றாரோ அங்க போவோம், எதை பண்ண சொல்றாரோ அதை பண்ணுவோம், எதை செய்ய வேணாம்னு சொல்றாரோ பண்ண மாட்டோம். இவங்க கிட்ட போவாதன்னு ஆண்டவர் நான் பண்ணிடுறேன் ஆண்டவர் அப்படின்னு. இவர் சொல்றதை கேட்காதாலே ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க முட்டி மோதி ஏதோ ஒண்ணு ஆவாங்க. அதுதான் பாருங்க அக்கிரமம். இப்ப ஏன் சொல்றாரு இல்லையா, 7 நான் மன்னின்றார். அவன் கேக்குறான், என்னுடைய சகோதரன் வந்து இத்தனை தடவை 7 தடவை பாவம் செஞ்சா மன்னிக்கணுமா அப்படின்னு. ஆனா இவர்தான் ரொம்ப தப்பு பண்றான், ஆனா அதனால தான் வந்து கேக்குறாரு. இவர்தான் மறுதளிச்சார்ல, கேக்குறாரு. ஆண்டவர் நம்மளை பத்தி தெரியும். அன்னைக்கு கூட நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல அவங்க வீட்டுல சொன்னேன், ஏசையா ஆண்டவர் வந்து மனுஷ பாக்குற மாதிரி நம்மள பார்க்கல. அதனால்தான் ஜனங்க வந்து அப்படியே மனுஷிகமா பார்த்து ஒருத்தர் இடம் போட்டு ரொம்ப தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறது. அவர் உண்மை தெரிஞ்சதுன்னா தலையில தூக்கி வைக்க மாட்டீங்க. அவரை எப்போ மன்னிக்கலாம், எந்த அளவுக்கு கிருபையை காட்டலாம், எந்த அளவு அவர் அப்படியே ஓரமாவே வச்சு அழகு பார்க்கலாம் தான் பார்ப்பேன். ஏன்னா மனுஷன் விழுந்தது அது அகல பாதாளத்துல. மேல இருக்கிறவன் ஒருத்தன் விழுந்தான் பாருங்க, அவனோட கூட சேர்ந்து மனு வர்க்கமே அப்படியே அந்த லைன்ல வருது. அப்போ இவங்க போய் கணக்கெல்லாம் போட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். எங்க அம்மா ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, மார்வாடி கடையில அடகு வச்சிருந்தாங்க நகையை. எங்க அம்மா நகை ஆசை பயங்கரம் வச்சிருந்தாங்க பாருங்க. அவன் என்ன பண்ணான்னா ஒரு கணக்கை போட்டு கொடுத்தான். எங்க அம்மாவுக்கு கணக்கை போட்டு இந்த அம்மா என்ன பண்ணா, வீட்டுல கணக்கு போட்டு எடுத்துன்னு போனாங்க. அவன் பார்த்தான், ஏமா எல்லாமே தப்புமா, போமா அப்படின்னு, போமா அப்படின்ட்டான். எல்லாம் தப்புமான்ட்டான். அவன் சொன்ன காசை தான் இந்த அம்மா கொடுத்துட்டு வந்தாங்க. தப்புமானதும் வீட்டுல வந்து வண்டியை பிச்சுன்னு எங்க அம்மா கணக்கு போட்டுருந்தாங்க. கணக்குல புள்ளி எங்க அம்மா வண்டியை பிச்சுன்னு கணக்கு போட்டாங்க. அப்பா ஏதோ ஒண்ணு தப்பு போல, ஆமாண்டா இது தப்பாயிச்சா அப்படின்ட்டாங்க. அவன் சொல்லிட்டான், அம்மா தப்புமான்ட்டு தூக்கி போட்டான். தூக்கி போடல குத்துட்டான். எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டான்டா, என்ன தப்பாயிடுச்சுடா. அந்த மாதிரி நம்ம போடுறோம் பார்த்தீங்கன்னா கணக்கு, ஏய் கணக்கா போடுற, இங்க வா உன் நோட்டு புக்கெல்லாம் கீச்சம்புறீங்க வா, கணக்கே போடக்கூடாது, சரியா? இந்த மாதிரி தான் ஒருத்தரா நோட் பண்ணது. இதோட 2 தடவை தப்பு பண்ணிட்டான், நானும் பொறுமையாகிறேன். இன்னொரு தடவை வருத்தம், ஓரளவுக்கு தான் பொறுமை, நானும் மனுஷன் தானே.
நானும் வந்து சொன்னேன், இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதாவது இயேசு வந்து பண்ண ஜபத்துல சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு வேண்டிய மூணு மூணு பிரதானமான காரியங்களை வைக்கிறார் ஜபத்துல. பரமண்டலத்துல எங்களுக்கு பிதாவே, எங்களுக்கு பரமண்டலத்துல பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இதை பாருங்க, 3 வருது பாருங்க. எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு அந்தண்டு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்ததை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் தீமைகளை, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இது 3 பிரதானமான ஜபம். இது அப்படியே வந்து ஆவி, ஆத்மா, சரீரம், இது ஃபுல்லா நம்மளுக்கு ஜபிக்கிறாரு. இதுல எல்லாமே அடங்கிடுது. ஒரு பானை சோறு ஒரு சோறு பாதான்ற மாதிரி எல்லாமே அடங்கி. மனுஷனுக்கு வந்து உடையை விட உயிர் ரொம்ப முக்கியம், உணவை விட உடல் ரொம்ப முக்கியன்றது சொல்றாருல இயேசு. நம்ம உணவு ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு அத்தியாவசியமான 3 தேவைகள் இருக்குது சரீரத்துக்கு. என்னன்னா, உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும். இது 3மே அத்தியாவசியம். அதுல பிரதானமானது உணவு. இருக்க இடம் இல்லாம கூட மனுஷன் என்ன பண்ணுவான், அங்கேயும் திரிவான். உடை இல்லாம கூட என்ன பண்ணுவான், ஓடுவான், ஓடிடுவான். ஆனா சோறு இல்லைன்னா செத்துருவான். பாருங்க, இயேசு சூப்பரா ஜபத்தை சொல்லி கொடுக்குறாரு, பிரதானமானது. அப்புறம் வந்து எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல, அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாரு பாருங்க. நம்ம இந்த ஜபத்தை அப்படியே நம்ம வாய்த்தினால பண்ற மாதிரி, எங்கள் கடனாளிகளுக்கு ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு என்னப்பா சொன்ன, எங்கள் கடனாளிகளுக்கு என்னப்பா சொன்ன, எங்கள் கடனாளிக்கு ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரும் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சாரு பாருங்க. எப்படி ஜெபம் பண்ண நீ கேக்குறாரு. எப்படி ஜெபம் பண்ண, நான் எப்படி மன்னிச்சனோ அதே மாதிரி மன்னிங்க நான் ஜெபம் பண்ணனா அப்படின்றாரு. நீ எப்படிமா மன்னிச்ச, பேர் 5 தடவை இதோட ஆயிடுச்சு, 3 தடவை இதோட ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் மன்னிக்க ஆண்டவர்கிட்ட வந்தா நீ எனக்கு விரோதமா எத்தனை பாவமா பண்ண கேக்குறாரு. ஆண்டவரே, நான் அவன் 5க்கு மேல பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்னு இல்ல, அதான் உண்மையை மடசாம நீங்க போல. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மற்றவங்களுக்கும் மன்னிங்கன்ற. ஹலோ, எப்படி மன்னிச்சாரு, பரிபூர்ணமா மன்னிச்சுட்டாரு, கணக்கே வைக்காம மன்னிச்சாரு. இங்க என்ன சொல்லி தராரு, நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சு சொல்லி தராரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள், சொல்லுங்க நாங்கள், நீங்கள்ங்க சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன். ஐயோ ஆண்டவர், நான் 2-3 தடவை தான் மன்னிச்சேன், அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன் மாட்டினியா, இதான் ட்விஸ்ட், இதான் ட்விஸ்ட். அது போல ஆண்டவர் உங்களை போலவே மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர். இப்ப இதுல மாட்டிப்போம் நம்ம. ஆண்டவர் பயங்கரமானவர் பாருங்க. அந்த 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 கிராமட்டிக்கலா பேசுன அந்த விதமே வேற. என்னமா இல்ல ஆண்டவர், உங்களை போலவே நான் மன்னிக்கப்பா, நான் மன்னிக்கிற பரிபூர்ணமா என்ன மன்னிச்சது போல மன்னி. ஓகே, இந்த உணவு வந்து சரீர சம்பந்தப்பட்டது, இந்த மன்னிப்பு வந்து ஆத்தும சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு பஞ்சாயத்தையே முச்சேன் நான். 2 பேரும் 2 லீடர், எங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு 2 லீடர் முன்னாடி வச்சு நான் அழகு பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் கூட பொறாம கிடையாது. அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன பாருங்க, ஆண்டவர் வெறும் காலை தான் கழுவினாரு. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு காலை முத்தமும் கொடுப்பேன். ஹலோ, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றத காட்டுறேன். காலை கழுவி முத்தம் கூட கொடுத்துருவேன் என் ஃப்ரெண்டுங்களை. ஏன்னா நான் அவங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். கடைசியில் நான் ஜெபம் பண்ணி முடியும் போது கண்ணில் தண்ணி தர எனக்கு தண்ணி வருது. நீ ஏன்டா அழுகிற படுபாவி, நீ ஒரு பாவமே பண்ணலையாடா அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது. ஏன்னா நான் அவங்களை நேசிக்கிறேன். சமாதான குலைச்சல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாம்சத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்க சுயத்துக்கு சாவல, ஆனா ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல போட்டு
பின்னி பிணைஞ்சுன்னு இருக்குது மண்டையில போட்டு. அவனுக்கு போன் பண்ணி யோசித்து மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது. இவனுக்கு யோசித்து இவனுக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது. நான் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் சுயத்துக்கு சாகணும், 2 பேரும் என்ன பண்ணணும், இருதயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அந்த மன்னிப்பு மண்டையை உழட்டி விட்டுரும், மண்டை கொச்சலாக்கி விட்டுரும். மன்னிக்கணும். நீ மன்னிக்கலன்னு வச்சுக்க, நிம்மதியா உன்னால இருக்க முடியாதுங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் நல்லா கவனிச்சேன் பைபிள் காலேஜ், மன்னிக்காதவங்களுக்கு சரீரத்துல சுகம் இருக்காது. அதனால்தான் தாவீது சங்கீதத்தை சொல்றான், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மன்னி மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஒரு பக்கம் மன்னிப்பு, இன்னொரு பக்கம் நோய் குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்புல சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பெலன் இருக்குது. ஹலோ, ஏன் சொல்றாரு? ஒருத்தன் திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னா. எத்தவனே தலக்கணையை பேச்சுட்டு பாயெல்லாம் தூக்கின்னு கிளம்பிட்டாங்க, எத்தனை போன்ட்டாரு. எப்படி குணமானா? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நோய் சுகமாயிடும். ஆமென். அது ஆத்ம ரீதியா மனசுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம், இதெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ மன்னிக்கணும், சுகம், இது ரெண்டுமே ஒரே காம்பினேஷன்ல வருது. அப்போ 3வது போறாரு, எங்களை ஆவில. இது மன்னிக்கிறது ஆத்மா, உணவு சரீரம். சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்றார். அது என்னன்னா ஆவி. நீ சோதனையில விழுந்தானா ஆவி செத்துரும், பாவத்துல விழுந்தா ஆவி பறி போயிடும். குண்டான இட்லி குண்டான்ல இருந்து இப்படி அது மேல இருக்கிற அந்த இதை தூக்குனோடனே ஆவி போகுது பேர், அந்த மாதிரி போயிடும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? சோதனை உட்படக்கூடாது, இது ஆவி. பாவத்துல விழக்கூடாது, இது ஆவி. ஓகே, இங்க பாக்குறோம் செல்வ செழிப்பு. அது எங்க கொண்டு போகுது? உணர்வில்லாத ஒரு இடத்துல நம்மள கொண்டு போய் வெடிச்சது, வசதி வாய்ப்பு. அதனால்தான் பாருங்க, ஜேபேஸ் ஜெபம் பண்ணோம். யாபேஸ், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்து என்னை காத்துக்கொள், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஆசீர்வாதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளவும், அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி முன்னாடி வச்சு கர்த்தரை பின்னாடி தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். வசதி வாய்ப்பை கேட்கலாம், நீ எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற. என் பிள்ளைங்களுக்கு இப்ப நான் போனை கொடுக்குறேன்னா அந்த போனு கெடுதியா இருந்தா நான் ஏன் கொடுக்க போறேன்? கொடுக்க மாட்டேன். அதே போலதான் உனக்கு கெடுதியை உண்டாக்குது அப்படின்னா வசதியை குத்து கெடுக்க மாட்டார். அந்த வசதிக்கு ஏற்ற மனப்பான்மை இருக்கணும். அப்போ வசதியை கேட்கலாம், ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்காது. பாருங்க, இவன் போயிட்டான் லோத்து, எங்கேயோ போயிட்டு எப்பயோ வந்துட்டான் பார்த்தீங்களா? லோத்து போயிட்டான், நான் வந்துட்டேன். லோத்து போயிட்டான், போய் வேனு காஞ்ச மாடு கம்பளம் இந்த மாதிரி போய் அங்க உயின்ட்டாரு. உயிண்டு பார்த்தா கூப்பிடுறானுங்க பாருங்க, அநியாயம் பார்த்தீங்களா? தேவ தூதர்கள் அங்க வந்திருக்கிறாங்க, அவங்களே கூப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு இருள் அடைஞ்சு போயிருக்கும் அவங்க இருதயம், உணர்வு இல்லாம இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. அதுக்கப்புறமா வருது, நிறைய விஷயங்கள் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சிருவோம். அடுத்த வாரம் கூட பார்க்கலாம், இல்லைன்னா 2ஆம் அதிகாரத்துல நான் தொடங்குறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆஃப் பண்ணி